அனைவருக்கும் வணக்கம். பிளம்பிங் வர்த்தகத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் IWC அல்லது இந்தியன் வாட்டர் க்ளோசெஸ்ட் மற்றும் EWC அல்லது ஐரோப்பிய வாட்டர் க்ளோசெஸ்ட் ஆகியவற்றை நிறுவ கற்றுக்கொள்ள போகிறோம். வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய முடியும். ஒரு லே அவுட் தயார், S அல்லது P பொறியை சரி செய்யவும், ட்ராப் அறைக்கு மேல் IWC-ஐ சரி செய்யவும், பிளஷிங் தொட்டியை சரி செய்யவும், EWC-ஐ சரி செய்யவும், IWC மற்றும் EWC-ஐ சோதிக்கவும். இதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள், இயந்திரங்கள் ஆகியவை சேகரிப்போம். பல்பின் ஹாமர், ட்ரில்லிங் மிஷின், சீசல், பைப்பை ரெஞ்ச், ஸ்க்ரூ டிரைவர் 1, டபுள் எண்ட் ஸ்பேனர் 1, ஹேமர் 1, ஹாக்ஸா 1, ட்ரோயில் 1, போக்கர் 1, ஸ்பிரிட் லெவல் 1, வாட்டர் டு-வே லெவல் 1, மெஷரிங் டேப் 1, பிளம் பாப் 1, வாட்டர் பம்ப் ரிஞ்ச் 1, ஸ்பேட் 1, ஸ்டாரைட் எட்ஜ் 1, மோட்டார் பேன் 1, பைப் வைஸ் 1, கீ பைப் மற்றும் ஃபிட்டிங் தேவைக்கேற்ப, டரெட் சீல் மேட்டீரியல்ஸ் தேவைக்கேற்ப, பிளாஸ்டர் ஓபி பாரிஸ் தேவைக்கேற்ப, ஒயிட் சிமெண்ட் தேவைக்கேற்ப, சொலவென் சிமெண்ட் தேவைக்கேற்ப, ஆங்கிள் கேக் தேவைக்கேற்ப, புஷ்காக் தேவைக்கேற்ப, சிமெண்ட் தேவைக்கேற்ப, பைன் சாந்தி தேவைக்கேற்ப, IWC வித் அசெசரிஸ் தேவைக்கேற்ப, EWC வித் அசெசரிஸ் தேவைக்கேற்ப, பிரிக்ஸ் தேவைக்கேற்ப, பொருத்துதல்களுடன் SW அல்லது PVC குழாய், தண்ணீர் தேவைக்கேற்ப, வால்வு தேவைக்கேற்ப. எந்த ஒரு நிறுவலுக்கு முன் எடுக்க வேண்டிய முதல் படி நீர் வழங்கல் நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதாகும். பணி 1, IWC-யின் நிறுவலுடன் தொடங்குவோம். IWC-யின் நிறுவலுக்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். நிறுவல் பகுதியை சுத்தம் செய்து அதை சமன் செய்வதை உறுதி செய்யவும். அலமாரியை சரி செய்வதற்கான நிலையை குறிக்கவும் மற்றும் அலமாரியின் மையப்பகுதி பின்புற சுவருக்கு செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்யவும். இந்த புள்ளியானது அலமாரிக்கான இடத்தை அனுமதிக்க பின்புற சுவரில் இருந்து குறைந்தது 8 அங்குல தூரத்தில் இருக்க வேண்டும். தேவையான உயரத்தில் P அல்லது S பொறியை சரியான அளவில் வைத்து நீர்முத்திரையை அளவை சரிபார்க்கவும். விரும்பிய உயரத்தில் மண் குழாயுடன் பொறியை வைக்கவும். ஒரு ஆவியின் அளவை பயன்படுத்தி பொறி சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். சரியான சீரமைப்பை அடைய தேவையானதை சரி செய்யவும். பொறியை மண் அல்லது வடிகால் குழாயுடன் இணைக்கவும். பாதுகாப்பான நீர் புகாத இணைப்பை உறுதி செய்யவும். பொறி மற்றும் மண்குழாய் பொருள் வகையை பொறுத்து சுருக்க பொருத்துதல்கள் அல்லது கரைப்பான் வெல்ட் பொருத்துதல்களை பயன்படுத்தவும். ஒன்று 1 என்ற விகிதத்தில் சிமெண்ட் பேஸ்ட் மற்றும் சிமெண்ட் மோட்டார் ஆகியவற்றில் நனைத்த நூற்பு நூலை பயன்படுத்தி அலமாரியை இணைக்கவும். ஒரு உயர்நிலை ஃப்ளஷ் தொட்டிக்கு இடையே ஃப்ளஷ் பைப்பை இணைக்கவும். அதாவது தரைமட்டத்தில் 900 மில்லிமீட்டரிலிருந்து 1200 மில்லிமீட்டர் மற்றும் தண்ணீர் கழிப்பறை நுகத்தின் நுழைவாயில்.
ஆதரவு, நிலைப்புத்தன்மை மற்றும் சரியான மண் வரிசையை வழங்குவதற்காக நிறுவப்பட்ட அலமாரியை சுற்றியுள்ள வெற்று இடத்தை பொருத்தமான பொருட்களால் நிரப்புவதன் மூலம் பொருட்களை மறைவு அறைகளில் நிரப்பவும். வலது மற்றும் இடது இரண்டு பக்கங்களிலும் பேன் குறுகிய நிலையில் புட்ரெஸ்டை சரி செய்யவும். நீர் விநியோக வரியை ஃப்ளஷ் டேங்குடன் இணைத்து அதை இயக்கவும். அதற்கு பிறகு அனைத்து மூட்டுகளையும் குணப்படுத்தவும், சரி செய்யவும், அனுமதிக்கவும். நீர் விநியோகத்தை இயக்கவும், அடைப்பு, கசிவுகள் மற்றும் நீர் அழுத்தத்துடன் நீர் முத்திரை சரிபார்க்கவும். பணி 2. EWCயை நிறுவுவதை தொடரவும். EWCயின் நிறுவலுக்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். நிறுவல் பகுதியை சுத்தம் செய்து அதை சமன் செய்வதை உறுதி செய்யவும். பிளான்ச் ஸ்லாட்களில் அலமாரி போல்களை வைக்கவும். அவை இணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். மெழுகு வளையத்தின் மீது கழிப்பறையை கவனமாக குறைக்கவும். கழிவுநீர் இணைப்புகள் மற்றும் கழிப்பறை விளிம்பை சரிபார்க்கவும். ஏதேனும் விரிசல் அல்லது சேதம் ஏற்பட்டால் அதை புதியதாக மாற்றவும். கழிப்பறை மற்றும் மண்வரி வடிகால் இடையே ஒரு முத்திரையை உருவாக்க விளிம்பில் ஒரு மெழுகு வளையத்தை அமைக்கவும். கீழே உள்ள படிகளை பின்பற்றி தரையில் EWCயை சரி செய்யவும். பெருகி வரும் துளைகளுடன் போல்களை சீரமைக்கவும். கழிப்பறையை பாதுகாக்க நெட்களை போல்ட் மீது இறுக்கவும், ஆனால் சேதத்தை தடுக்க அதிக இறுக்கத்தை தவிர்க்கவும். EWCயுடன் இணைக்கப்பட்ட PVC வளைவு மற்றும் PVC குழாய் உதவியுடன் சுவரில் உள்ள ஃப்ளஷிங் யூனிட்டை சரி செய்யவும். இது தரை மட்டத்திலிருந்து 900 மில்லிமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. ஃப்ளஷ் டேங்கிற்கு நீர் விநியோக இணைப்பை வழங்கவும். ஃப்ளஷ் பைப்பை EWCயின் இன்லெட் திறப்புடன் இணைத்து மறுமுனையை ஃப்ளஷ் டேங்குடன் இணைக்கவும். குழாய் இணைப்புகளை மூடுவதற்கும் கசிவுகளை தடுப்பதற்கும் ஓரிங் ரப்பர் வாஷரை பயன்படுத்த மறக்காதீர்கள். கழிப்பறை சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். கசிவுகள் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். கவர் கொண்டு இருக்கை நிலையை சரிபார்க்கவும். காற்று புகாத முத்திரையை உருவாக்க அடித்தளத்தை சுற்றி கால்ரிங் அல்லது வெள்ளை சிமெண்டை பயன்படுத்துங்கள். குறிப்பு: தேசிய கட்டிட குறியீடு ஃப்ளஷ் டேங்க் இன்லெட் மட்டத்திற்கான குறைந்தபட்ச உயர் தேவையை குறிப்பிடுகிறது. இந்த தேவையானது ஃப்ளஷ் டேங்கிற்கு போதுமான அளவு தண்ணீர் செல்வதை உறுதி செய்கிறது. IWCக்கு இந்த உயரம் குறைந்தபட்சம் 1 மீட்டர் ஆகும். ஒரு EWCக்கு இது குறைந்தபட்சம் 0.6 மீட்டர் ஆகும். மறுபரிசீலனை: இந்த வீடியோவில் பின்வருபவை எவ்வாறு செய்வது என்று நாங்கள் விவாதித்தோம். ஒரு லேஅவுட் தயார். எஸ் அல்லது பி பொறியை சரி செய்யவும். டிராப் அறைக்கு மேல் IWCயை சரி செய்யவும். ஃப்ளஷிங் தொட்டியை சரி செய்யவும். EWCயை சரி செய்யவும். IWC மற்றும் EWCயை சோதிக்கவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.